விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விசாரணை நடத்தி வரும் சிபிஐ அதிகாரிகள் இன்று பேக்கரி கடை உரிமையாளர் இ-சேவை மையம் மற்றும் எலக்ட்ரிக்கல் கடை உரிமையாளரிடம் விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், விவரங்களை பதிவு செய்யலாம். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது 41 பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இரண்டாவது நாளாக, அதாவது சாட்சிகளை விசாரிக்கும் விதமாக அந்த வேலுச்சாமிபுரத்தில் உள்ள வணிக நிறுவனங்கள், டீ கடை, பேங்க் மற்றும் ஊழியர்கள், பெட்ரோல் பங்க் ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலை நேற்று 15 பேர் நேரில் ஆஜராகி விளக்கமளித்தனர். இந்நிலையில் இன்று இரண்டாவது நாளாக 4 பேர் தற்போது விசாரணைக்காக ஆஜராகி விளக்கம் அளிக்க வந்துள்ளனர். குறிப்பாக கடந்த மாதம் 27ஆம் தேதி மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்துக்காக விஜய் வந்தித்த போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். 110க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் அந்த வழக்கு உள்ளூர் மற்றும் எஸ்ஐடி சிறப்பு குழு விசாரணை மேற்கொண்டு மீண்டும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் 2 கட்டமாக சிபிஐ விசாரணை கொண்டு வரும் நிலையில் தீபாவளிக்கு முன்பாக ஒரு கட்டமாக விசாரணை மேற்கொண்டு மீண்டும் தீபாவளிக்கு பின்பாக 4 நாளுக்காக தற்போது சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 நாட்களாக அந்த சாட்சியின்படி, அதாவது எஸ்ஐடி கொடுத்த அந்த சாட்சியின்படி அவர்களை நேரில் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் 2 நாட்களாக அந்த சம்பவ இடமான அந்த வேலுச்சாமிபுரத்தில் நேரில் ஆய்வு செய்து அந்த பகுதியில் உள்ள டீ கடைகள், பெட்ரோல் கடைகள் மற்றும் உள்ளிட்ட அந்த வணிக நிறுவனங்களின் கடைகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கேட்டறிந்து ஆய்வு செய்தனர். மேலும் 3D லேசர் ஸ்கேனர் கருவி மூலமாக ஆய்வு செய்து 14 மணி நேரமாக ஆய்வு செய்த நிலையில் நேற்று மீண்டும் அந்த பகுதியில் உள்ள அந்த வணிக நிறுவனங்களின் கடைகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு நேற்று 14 பேர் அந்த பகுதியில் இருந்து அந்த உரிமையாளர்கள், கடை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் என 14 பேர் சிபிஐ அலுவலகம், தற்காலிக அலுவலகமான கரூர் சுற்றுலா மாளிகையில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்து நேற்று காலை 9 மணி முதல் 4:30 மணி வரை விசாரணைக்கு ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இந்நிலையில் இன்று 3வது நாளாக இந்த பகுதியிலிருந்து 4 பேர் அந்த ஜெராக்ஸ் கடை மற்றும் உள்ளிட்ட கடைகளில் இருந்து வந்த 4 பேர் தற்போது உள்ளே விளக்கம் அளிக்க உள்ளே சென்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.